ரசம் வச்சா அப்படியே கையில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக வேணுமா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் முழு மல்லி, 10 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் தோலோட. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு, கூடவே 2 பெரிய தக்காளி அதையும் நல்லா பழமாக சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் அதோட சேர்த்து 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தக்காளி கரைசல் அதையும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ரசம் கண்டிப்பாக கொதிச்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உப்பும் இப்போ சேர்க்கக்கூடாது. எந்த பவுலில் ரசம் மாற்றி வைக்கிறோமோ அந்த பவுலில் உப்பு சேர்த்துட்டு ரெடியான ரசத்தை அதில் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி மூடி வச்சுருங்க. ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.